இன்னைக்கு கிள்ளி வத்தை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்கு பச்சை அரிசி ஒரு 1 கிலோ பச்சை அரிசி எடுத்துக்கலாம். வீட்டு அரிசிலையும் செய்யலாம், ரேஷன் அரிசிலையும் செய்யலாம். நான் இப்ப ரேஷன் அரிசியில தான் செஞ்சு காமிக்கிறேன். அரிசி அளந்து போட்டுக்கலாம். கிள்ளி வத்தைக்கு 1 கிலோ அரிசி எடுத்துக்கிறோம். 200 கிராம் ஜவ்வரிசி எடுத்துக்கிறோம், மாவு ஜவ்வரிசி. இப்ப நீங்க எந்த உழக்குல அரிசி அளக்குறீங்களோ அந்த உழக்குல இந்த உழக்கால நான் 3 உழக்கு அரிசி போட்டுக்கிறேன். 1/2 உழக்கு ஜவ்வரிசி போட்டுக்கிறேன். இப்ப ஜவ்வரிசியும் அரிசியும் ஒரு 2 முறை வாஷ் பண்ணிட்டு நம்ம தண்ணி ஊத்தி ஊற வச்சிடலாம். ஒரு 3 மணி நேரம் ஊறட்டும். நம்ம கிள்ளி வத்தைக்கு அரிசியும் ஜவ்வரிசியும் நம்ம ஊற வச்சோம். 3 மணி நேரம் ஊறிச்சு. நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். நம்ம பொங்கிதான் நம்ம கிள்ளி வைக்க போறோம். அரிசி ஊறிச்சு, ஜவ்வரிசி ஊறி போச்சு. நான் 1 கிலோ அரிசிக்கு 100 கிராம் பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மிக்சி ஜார்ல பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கொஞ்சமா தண்ணி ஊத்தி பேஸ்டா அரைச்சிக்கலாம். நம்ம கிள்ளி வத்தை செய்யறதுக்கு அடுப்பு பத்த வச்சு குக்கர் வச்சுட்டேன். நம்ம குக்கர்ல செஞ்சா சீக்கிரமா செஞ்சிடலாம். தண்ணி ஊத்திக்கலாம். இந்த கிண்ணத்தால 1 கிண்ணம் அரிசி எடுத்தேன். நம்ம 2.5 கிண்ணம் தண்ணி ஊத்திக்கலாம். நீங்க எந்த கிண்ணத்துல அரிசி எடுக்கிறீங்களோ அந்த கிண்ணத்துல 2.5 கிண்ணம் தண்ணி ஊத்திக்கணும். நம்ம ஜவ்வரிசி போட்டுடலாம். நம்ம அரிசி வாஷ் பண்ணி வச்சுக்கிறோம். அரிசியும் போட்டுடலாம். கிள்ளி வத்தைக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுடலாம். ஜீரகம் ஒரு 3 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம பச்சை மிளகாய் பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கிறோம். அந்த பேஸ்ட் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. மூடி போட்டு மூடிடலாம். வெயிட் போட்டலாம். 5 விசில் வரட்டும். 5 விசில்ல நம்மளுக்கு சாதம் நல்லா குழவாயிடும். 5 விசில் வரட்டும். நம்ம கிள்ளி வத்தைக்கு நம்ம குக்கர்ல அரிசி போட்டு பொங்கணும். நல்லா குழஞ்சிச்சு. 5 விசில் தான் வச்சோம். நல்லா குழஞ்சிச்சு பாருங்க. இப்படிதான் இருக்கணும். நம்ம கிண்டி விட்டா நல்லா 2 முறை கிண்டி விட்டா இன்னும் குழவாயிடும். ரெடி ஆகி போச்சு. இப்ப நம்ம இறக்கலாம். இது சூடு ஆன பிறகுதான் நம்ம மேல மாடியில போயிட்டு கிள்ளி கிள்ளி வைக்க முடியும். சூடு ஆறட்டும். நல்லா சூடு ஆறிச்சு. இப்ப மேல மாடிக்கு வந்துக்கிறோம். மாடிக்கு ஒரு காட்டன் துணி நினைச்சு ஒயிட் துணி போட்டுக்கிறோம். நம்ம அப்படியே கிள்ளி கிள்ளி வச்சுக்கலாம். சும்மா கொஞ்சம் கொஞ்சமா கிள்ளி கிள்ளி வச்சா சாயங்காலம் வரைக்கும் காயும். நம்ம கிள்ளி வத்தை மேல மாடியில போட்டோம். எல்லாமே போட்டாச்சு. நல்லா காயிட்டோம். சாயங்காலமா பார்க்கலாம். நம்ம காஞ்சிச்சு. இப்ப நம்ம எடுத்து ஒரு தட்டுல காய வச்சுக்கலாம். இன்னும் ஆனா சரியா காயில. இன்னும் சரியா காயில பாருங்க. ஈரமா இருக்கு. இது ஒரு 3 நாளைக்கு காய வைக்கணும். இது ஒரு தாம்பளை தட்டுல போட்டு நம்ம காய வச்சுக்கலாம். இப்ப எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். தண்ணி செஞ்சு நம்ம கிள்ளி வத்தை போட்டோம். நல்லா காய வச்சிருந்தோம். நல்லா காஞ்சிச்சு. நான் 4 நாளா காய வச்சு நல்லா காய வச்சு வச்சுக்கிறேன். இப்ப நம்ம இதை வறுத்து பார்த்தலாம். நல்லா காஞ்சிச்சு. அடுப்பத்தை வச்சு ஒரு கடாயை வச்சு பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டேன். எண்ணெய் சூடு ஏறட்டும். எண்ணெய் சூடு ஏறிட்டு இப்ப நம்ம வத்தை போட்டுக்கலாம். அவ்வளவு சூப்பரா பொரியுது பாருங்க. எடுத்துக்கலாம். இப்ப பொரிஞ்சிச்சுலாம். எண்ணெய் எடுத்துட்டு எடுங்க. கவி ஸ்பெஷல் கிச்சன்ல நம்ம கிள்ளி வத்த போட்டோம்.
சூப்பரா போட்டு சூப்பரா வறுத்தாச்சு. நல்லா முறைன்னு இருக்கு. நான் எப்படி செஞ்சேனோ அந்த மாதிரி பதத்துல கரெக்டா செஞ்சு காய வச்சுனீங்களா 1 வருஷத்துக்கு கூட நீங்க வச்சுக்கலாம். நம்ம காய் விலைலாம் அதிகமா இருக்க மாட்டேன். நம்ம அப்பப்ப கொஞ்சம் எடுத்து நம்ம வறுத்துக்கலாம் சாப்பாட்டுக்கு. நான் எப்படி செஞ்சேனோ அந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இதுன்னு சொல்லுங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.